வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இந்த தொகையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பண்ணுவாங்க, விதவிதமா தொகையல் பண்ணலாம். ஆனா இப்ப காலப்போக்குல அதெல்லாம் ஒன்னொன்னா மறைஞ்சிட்டே வருது. ட்ரெடிஷ்னல் ரெசிபி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது கொள்ளு கருவேப்பிலை கருப்புளுந்து தொகையல். நல்லா ஹாட் ரைஸ்ல கொஞ்சமா நெய் இல்லைன்னா சுட்டெண்ணெய் சேர்த்து தொகையல் போட்டு பிசைஞ்சு ஒரு காயோட தொட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியா இருக்குங்க. காய் மட்டும் இல்லைங்க, காரக்குழம்பு, அப்பளம், கூட்டு எல்லாமே இதுக்கு நல்லா ஒத்து போகும். இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான சைட் டிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தொகையில் நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோட்டீன் ரிச் தொகையலுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கருப்புளுந்து, கொள்ளு. இது தவிர நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். கொள்ளு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் டார்க் அந்த பிளாக்கிஷ் டின்ட்டுக்கு மாறும். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொறன்னு ஸ்நாக் மாதிரி இருக்கும். கரண்டி வச்சு சொட்டை பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். கொள்ளு அப்படியே லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். நம்ம ஒரு பொருளாக வறுத்து இந்த கொள்ளு கூட சேர்த்துட்டே வரலாம். அடுத்ததான் இந்த கடாயில் 1/4 கப் அளவுக்கு உடச்ச கருப்புளுந்து சேர்த்துட்டு கருப்புளுந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் சொட்டை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்துல கலர் மாறுறது அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து கலர் மாறணுன்னே எடுத்துருங்க. மறுபடியும் இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் கம்மியாக காரம் சேர்த்துப்போம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிற இந்த எண்ணெயிலேயே நான் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொறப்பொறன்னு ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போதான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதையுமே அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிளகு பார்த்தீங்கன்னா கோல்டு வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா படப்படன்னு பொரியும். அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு இதையுமே அந்த பவுலுக்கு மாற்றிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். தேங்காய் பொறுத்த வரைக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் to 1 minute வறுத்தா போதும். இதுலேயே ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியுமே சேர்த்துட்டு லைட்டாக புளி ஹீட் ஆகிற வரைக்கும் கடாயில் விட்டுடலாம். ஸோ கொள்ளு, கருப்புளுந்து, எள்ளு, காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, புளி இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றணும் இல்லையா? அதில் கொஞ்சமாக உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். ட்ரையாக கொஞ்சம் கோர்ஸ் பொடி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் திக்கான விழுது பதத்துக்கு வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். தொகையில் பொறுத்த வரைக்கும் குறந்தான் இருக்கணும். சட்னி தான் ஸ்மூத்தாக இருக்கும். தண்ணி சேர்க்கும் போது மட்டும் ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திக்கான மாசா உங்களுக்கு கிடைக்கும். அரைச்சதுக்கப்புறமா இந்த தொகையில் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பைசஸ்லாம் ஒரு சைடு இருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறமா பந்து மாதிரி உருட்டி வச்சுட்டிங்கன்னா சாப்பிடும் போது நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் பிளேட்டில் குட்டி குட்டி பந்தா கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வரோம் இல்லை வெளியில் போகணும், டைம் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் தொகையல் பண்ணி சர்வ் பண்ணலாம். சூடான நல்லெண்ணெய் இல்லைன்னா சூடு சாதத்தில் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். கொள்ளை பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ஹெல்த்தியான இந்த தொகையல் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.